Welcome all. I'm Jacqueline. Jacqueline Fernandez. So, today... ஹலோ மேம் மேம் வெயிட் நான் தான் அப்பவே சொன்னேன்ல மேம், இது எங்களோட இன்வெஸ்டர்ஸ் மீட். எதுக்காக இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் கெட் அவுட் ப்ளீஸ். நான் அங்க வரலாமா? ஹலோ, சார் சொல்றது கேட்கல, போங்க இங்க இருந்து. ப்ளீஸ் மேடம், எங்க மீட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ப்ளீஸ் மூவ் ஆன் மேம். பிரகாஷ், அவங்களை தடுக்க வேணாம், விடுங்க. ஓகே மேம். வாங்க. என்ன பார்வதி, நீங்க தான் ஜாக்லினா? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க ஏன் ஜாக்லினா மாறினீங்கன்னு பீம்பாய் நடந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான். ஹோட்டல் ரூம்ல நான் மயங்கி விழுந்த நேரத்துல உதவி பண்ணதான் கடவுளா பார்த்து உங்களை அனுப்பி வச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். நான் கண் வச்சதுக்கு அப்புறம் டாக்டர் சொன்னாங்க நீங்க என் மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னு. தேங்க்ஸ் பார்வதி. நான் இப்போ உங்களுக்கு உதவி பண்ணதான் இங்க வந்திருக்கேன். இந்த ஜிஎம் பத்தி டாடி அடிக்கடி என்கிட்ட சொல்லிருக்காரு, அவரோட கேரக்டர் சரியில்லைன்னு. இப்போ நீங்க யாரு, நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா அதனால அந்த ஆளு ஏதாவது குழப்பம் பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ இவனை தான் முதல்ல சமாளிக்கணும். அதனால இப்போதைக்கு நீங்களே ஜாக்லினா இருங்க. நான் உங்களுக்கு பிஏவா இருக்கேன், அதான் நல்லது. ஆனா இப்போ இந்த இன்வெஸ்டர் மீட்டிங்ல எதை பத்தி பேசுறது? பயப்படாதீங்க. இனிது இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல நீங்க என்ன பேசணும்னு இதுல இருக்கு. இதை பார்த்து பேசி சமாளிங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. யா கரெக்டா இருக்கு மேம், ஆல் ஓகே. பிரகாஷ், இவங்க வேற யாரும் இல்ல, என்னோட பி ஜெனிஃபர். உங்களுக்கு தான் சொல்ல மறந்துட்டேன், சாரி ஃபார் தட். சரி, மீட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஸோ எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த மீட்டிங் எதுக்காகனா,
ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு எவ்ரிவன். மேம் உட்காருங்க மேம். வாங்க மேடம். சூப்பர் ஸ்பீச் மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளவு சிறப்பா பேசியிருந்தீங்க மேடம். தேங்க்யூ. எல்லாருக்கும் இங்க லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கு. நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஓகே, தேங்க்யூ. பக்கத்து ரூம்ல தான் லஞ்ச் ஏற்பாடு பண்ணிருக்கு. மேடம், வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு ஸ்பெஷல் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஓகேனா நம்ம அங்கே போயிடலாம் மேடம். ப்ரோ, அம்மா அண்ணையும் போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் காணோம். வந்துருவாங்க. எங்கேயாவது ஆபீஸ் விஷயமா போயிருப்பாங்க. ப்ரோ, ஏதாவது பிரச்சனையா இருக்கு போது ஃபோன் பண்ணி பாருங்க ப்ரோ. சரி, ஏதோ சொல்ற. சார், குட் மார்னிங் சார். வாங்க மணி என்ன. வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. உட்காருங்க. ம். என்ன மணிண்ணே, அம்மாவை பார்க்க வந்தீங்களா? அம்மா வெளியே போயிருக்காங்களே. பரவாயில்ல சார், நான் ஆதி சார் தான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்னா சொல்லுங்க. அர்ஜென்ட்டா இந்த ஃபைல்ல நீங்க ஒரு கையெழுத்து போடணும், அதுக்காக தான் வந்தேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். பெண் வச்சிருக்கீங்களா? இந்தாங்க சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். ம். அப்படியே இந்த செக் புக்ல நீங்களும் பார்வதி மேடமும் ஒரு கையெழுத்து பண்ணணும் சார். என்ன செக்? 2 பேர் சைன் பண்ணுமா? நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸோட பிள்ளைங்க படிப்புக்காக வருஷம் நம்ம ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட்ல இருந்து ஃபீஸ் கட்டுவோம் சார். அந்த ட்ரஸ்டோட செக் தான் இது. அது ஜாயிண்ட் அக்கவுண்ட். நீங்களும் பார்வதி மேடமும் சைன் பண்ணீங்கன்னா தான் கேஷ் வித்ட்ரா பண்ண முடியும், ஃபீஸும் கட்ட முடியும். அதான். ட்ரஸ்ட் ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல பார்வதி கூட வீட்ல இல்லையே. அம்மா கூட ஜமீன் கூட்டமைப்புக்கு போயிருக்காங்க. பரவாயில்ல சார், நீங்க இதுல கையெழுத்து போடுங்க. நான் ஜமீன் கூட்டமைப்புக்கு போய் பார்வதி மேடத்திட்ட கையெழுத்து வாங்கிக்கிறேன். இந்தாங்க. ஒரு நிமிஷம். அண்ணா, நானே ஜமீன் கூட்டமைப்புக்கு போய் பார்வதி கிட்ட சைன் வாங்கிடுறேன். சரியா? சரிங்க சார். நீங்க கிளம்புங்க. சார், நான் கிளம்புறேன் சார். இந்தாங்க. நன்றி சார். வாங்கண்ணே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அருண், ப்ரோ. நான் கூட்டமைப்பு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி ப்ரோ. வரேன். எதுக்கு நந்தினி இப்ப நீ இவ்வளவு அவசரப்பட்டுட்டு இருக்க? எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பதறாத நந்தினி, இரு, வெயிட் பண்ணு. பார்வதியும் அகிலாண்டேஸ்வரியும் நல்ல வசமா மாட்டிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியதான் போகுது. பொறுமையா இருப்போம். வாங்க மேடம். உட்காருங்க. உட்காருங்க. மேடம், ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேடம்? ஆ ஓகே மேடம்.
கனெக்டிங் மேடம். ஹாய் எவரிபடி. ஹாய் ஜாக்லின், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஜாக்லின், அது யார் இன்னொரு பொண்ணு புதுசா இருக்கு? ஓ, ஐ சி. ஃபைன். இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் எப்படி போச்சு? சக்சஸ்ஃபுல்லா போச்சு. குட், நைஸ், சவுண்ட்ஸ் குட். என்னையா இது? நம்ம பாஸ் கிட்ட போய் பிஏ பேசிட்டு இருக்காங்க. சார், ஆபீஸ் விஷயமா பாஸுக்கு பிஏ தான் ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாக்லின் மேடம் ஆன்சர் பண்ணுவாங்க. புரியுதா? ஓகே. ஜாக்லின், மற்ற எல்லாரையும் கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லு. நான் அவங்ககிட்ட தனியா பேசணும். அப்பா ஏதோ என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு. நீங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? ஓகே மேடம். ஜெனிஃபர் என் கூட தான் இருப்பாங்க. நீங்கெல்லாம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். சார் ப்ளீஸ். பார்வதி, நான் அப்பா கிட்ட பேசிடுறேன். நீ போய் அங்க வெயிட் பண்ணு, ஓகேவா? சரி, அங்க இருக்கேன். ஓகே. டாட், யாருமே இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். சொல்லுங்க டாட். சார் குட் மார்னிங். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Good morning, sir. குட் மார்னிங். அம்மாவும் பார்வதி எங்க? அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க சார். அவங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிருக்காங்களா? ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங் சொல்லி தான் நீங்க வந்தாங்க. அது உண்மைதான் சார். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும். நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருவோம். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? நீங்க போயிட்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க சார். மாமா கால் பண்றாரு. எதுக்குன்னு தெரியலையே. மாமா, மாமா. பார்வதி, நான் இப்ப கூட்டமைப்புல தான் இருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? நீங்க எதுக்காக கூட்டமைப்புக்கு வந்தீங்க? நம்ம யூனியன் ஒர்க்கர்ஸோட பசங்க படிப்பு செலவுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணணும் பார்வதி. அதுக்கு செக்ல நீயும் சைன் பண்ணணும். அதுக்கு தான் உன்னை பார்க்க வந்தேன். நீ கோயிலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. ஆமா மாமா, இப்ப நான் கோயில்ல தான் இருக்கேன்.
சரி பார்வதி, எந்த கோயில்னு சொல்லு, நானே கிளம்பி வந்து உன்கிட்ட சைன் வாங்கிக்கிறேன். மாமா நீங்க எதுக்காக மாமா அலைஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க வீட்டுக்கு போங்க. நான் வீட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டு தரேனே. இதுல என்ன இருக்கு பார்வதி? குழந்தைங்க படிப்புக்காக கொடுக்குற பணம், லேட் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கே கொடுத்துடலாம். எந்த கோயில் இருக்குன்னு சொல்லு வரேன். பார்வதி, அது எப்பவும் போற அம்மன் கோயில தான் மாமா இருக்கேன். சரி பார்வதி, நான் உடனே கிளம்பி வரேன். மாமா சார், எங்களுக்கும் நேரம் ஆயிட்டு இருக்கு சார். இவங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் சார். நாங்களும் கோயிலுக்கு வரோம் சார். ஆமா சார், கோயிலுக்கு டைம் ஆகுது சார். நாங்க வரோம் சார். கூடயே வரோம் ஒன்றும் சார். பிரச்சனை இல்லை. போய் நான் உங்களுக்கு வரேன் சார். போலாம் சார். நாங்க கண்டிப்பா வர்றோம். சரி வாங்க. ஓகே சார். வாங்க. அப்பா வாங்க போயிட்டு வந்துடலாம். மாமா இன்னும் எவ்வளவு நேரம்? ஓம் சக்தி பராசக்தி பார்வதிதான். சரி மேம். ஓம் சக்தி சொல்லு. ஹலோ புவனம்மா, நீங்க கோயில தானே இருக்கீங்க? ஆமா, நாங்க இப்ப கோவில்ல தான் இருக்கோம். ஆமா, என்னாச்சு? போன் பண்ணி இவ்வளவு பதட்டமா பேசுற? அங்க ஏதாவது பிரச்சனையா போச்சா? இங்கெல்லாம் பிரச்சனை ஒண்ணும் இல்லம்மா. ஜாக்லின் வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. ஜாக்லின் வந்து உன்னை காப்பாத்துச்சா? ஜாக்லினால எப்படி வர முடியும்? அவ ஆஸ்பத்திரியில கோமால இருக்கா. அது எப்படி அங்க வந்தா? உன்னை காப்பாத்துனாளா? எனக்கு ஒண்ணும் புரியல பார்வதி. புவனம்மா, ஜாக்லின் கோமால இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஐயோ, அந்த ஜாக்லினுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல பார்வதி. சோதனையான நேரத்துல நாம கும்பிட்ட சாமி அவளுக்கு நல்ல புத்திய கொடுத்துருச்சு. சரி, இப்பதான் எல்லாமே சுமூகமா முடிஞ்சு போச்சுல்ல. நீ எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க பார்வதி? அம்மா, மாமா என்ன தேடி ஜமீன் ஆபீஸ்க்கு வந்துட்டு இப்ப நாங்க இல்லன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு கால் பண்ணாரு. ஐயோ, ஆதி எதுக்கு இப்ப அங்க போனா? அது ஏதோ செக்காமே அர்ஜென்ட்டா கையெழுத்து வாங்கன்னு சொன்னாரு. என்ன தேடிட்டு இருக்காரு. நான் கோயில்ல இருக்கேன்னு சொன்னதும் மாமா கோயிலுக்கு வரேன்னு சொல்லி இப்ப கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. ஐயோ, இப்ப ஆதி இங்க வருதா? ஆமா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்களுக்கு கால் பண்ண. என்ன பார்வதி, இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா அடுத்த விஷயத்தை இப்பவே ஓபன் பண்றிய. நான் இங்க ஏற்கனவே நந்தினி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப ஆதி, ஐயோ, இந்த பொண்ணை வேற நான் ஒன்ன மாதிரியே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எப்படி சமாளிக்கிறது? சரி, நீ ஒண்ணு பண்ணு. அந்த சோலி முடிச்ச உடனே இங்க கிளம்பி வா. இந்த தகவலை சொல்லதான் உங்களுக்கு கால் பண்ண. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே ஜாக்லின், நான் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்க. எல்லாரையும் உள்ள வர சொல்லு. ஓகே டாட். ஒன் செக் டாட். பார்வதி, வா வா வா, சீக்கிரம் வா. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா.
உட்காரு 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 உட்காரு. நீ இங்கே உட்காரு. நான் போய் மத்தவங்க எல்லாரையும் வர சொல்றேன். ஓகேவா?